வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 10 அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 35, 150 அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் நோட்டுகள் ஆரம்பிக்கப்பட போகிறார்களா? மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. கேட்பதற்கே புதியதாக இருக்கிறது தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினைச்சிருப்போமா 500 ரூபாய் நோட்டுகள் புதிய வடிவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய் பச்சை கலர்ல இப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பியிருப்போமா? அதே மாதிரி தான் இப்ப டோட்டலாவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது உச்சகட்ட நடவடிக்கையாக நம்முடைய அரசாங்கம் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. எந்தெந்த நோட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு, 35 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு, 150 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு புதிய நோட்டுகளை பார்த்தீங்கன்னா கொடுத்து பகிர்ந்தளிப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமாக 10, 35, 150 அப்படின்ற நோட்டுக்கெல்லாம் வந்துச்சுன்னா இந்த சில்லறை உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்றும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்ப நாடு முழுவதுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சில்லறை பரிவர்த்தனைகளுக்காகவும் அதை தடுப்பதற்காகவும் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பண பரிமாற்றத்தை செய்து கொள்கிறார்கள். ஓகேங்களா? ஜிபே, ஃபோன்பே இது மூலமாகவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு பணத்தை அழகாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நோட்டுகளுடைய மதிப்பு வேலிடிட்டி வேல்யூ அப்படின்றது குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது வலுவாக முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு நிலையில தான் 10 ரூபாய் நோட்டுகள், 35 ரூபாய் நோட்டுகள், 150 ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த அறிவிப்பை நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதை ஷேர் பண்ணி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது போல ஏகப்பட்ட விதமான அறிவிப்பு அப்படின்றது நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஷேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளலாம் 10, 35, 150 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டுகள் எல்லாம் உருவாக்கப்படும் என்பதை போல செய்தி. ஸோ அந்த செய்தி என்னவாகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.